Hi Jesus, this is Erico. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைபா பார்க்குறதா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி நீங்க எப்பவுமே எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கணும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு வேற ஒன்றும் இல்லைங்க, மட்டன் பிரியாணி தான் வச்சேன். மட்டன் பிரியாணி வச்சதுக்கப்புறம் தான் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, "ஸ்பீடா வேலைய முடி. நமக்கு வெளியில எங்கேயாச்சும் போய் இருந்து அந்த இடத்துல இருந்து சாப்பிடலாம்." அப்படின்னு சொல்லி தான் சொன்னாரு. இதே மாரி உங்க ஹஸ்பண்ட் வெளியில போய் அந்த இடத்துல இருந்து சாப்பிட்டத என்ஜாய் பண்ணுவாங்களான்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஒரு ஆலமரம், அந்த ஆலமரத்துக்கு கீழ ஒரு ரிவர் ஓடும். அதுக்கு பக்கத்துல நம்ம இருந்து சாப்பிட்டது மாரி தான் இருக்கா. அதுல குட்டி குட்டி காக்கா, புறா அப்படி எல்லாமே வந்திருக்கும். இது சின்ன வயசுல நாங்க சாப்பிட்டது. ஏன்னா டாடி வெளியில கூட்டிட்டு போம்போது ஒரு ஆத்து பக்கத்துல இருந்து சாப்பாடெல்லாம் கெட்டி பழக்கி கொண்டு போவோம். ஒரு சர்ச்சா இல்லன்னா, ஒரு ஆத்து பக்கம் இருந்து இதே மாரி சாப்பிடுவோம். அந்த ஞாபகம் தான். அதனால அவரும் சரி சொன்னாங்களே, சரி நமக்கு போலாம். அப்படியே அங்க இருந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நானும் சரின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் படபடா பார்த்து முடிச்சுட்டு இருந்தேன். 11 மணிக்கு வேலையெல்லாம் முடிச்சேன். பார்த்தா தம்பி தூங்கிட்டான் 11:30க்கு ஹஸ்பண்ட்ட இருந்து. சரி அவன் எழும்புறதுக்குள்ள நமக்கு வேலையெல்லாம் முடிச்சு ஒதுக்கி வச்சுட்டு நமக்கு குளிச்சுட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி ரெடியா இருந்தா, அன்னைக்குன்னு பார்த்தா தம்பிக்கு தூக்கம் அதிகமாயிருக்குமா என்னன்னே எனக்கு தெரியல. 11 மணிக்கு தூங்குனவன் எழும்பல. மேக்ஸிமம் அவன் 11 மணிக்கு தூங்குனா 12 மணிக்காவது எழும்புவான். பார்த்தா 1:30, 2 மணி ஆச்சு. சரி இனி எங்க போய் வெளியில இருந்து சாப்பிடு, அதனாலயே வீட்ல வச்சிருந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி நானும் ஹஸ்பண்டும் சரி இருக்கிறத நாங்க 2 இருந்து சாப்பிட்டோம். தம்பி எழும்புனதுக்கப்புறம் அவனுக்கு தனியா குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்க சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு மணிய பார்த்தா மணி கரெக்ட்டா ஒரு 2:30 ஆச்சு. இனி 2:30ல இங்கேருந்து அங்க வர கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் டிராவல் பண்ணணும். அதனால அவரு சொன்னாரு, "சரி நமக்கு ஒரேடியா சாப்பிட்டுட்டு தம்பி எழும்புற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவனுக்கு சாப்பாடு குடுத்துட்டு கிளம்புவோம்" அப்படின்னு சொன்னாங்க. அதனால சரின்னு சொல்லிட்டு நானு, என் ஹஸ்பண்டும் படபட சாப்பிட்டுட்டு பாத்திரம் எல்லாம் கழுவி எனக்கு வந்து வெளியில எங்கேயாச்சும் போகணும்னா, இருக்கிற வேலையெல்லாம் பம்பரம் போல எல்லா வேலையும் கிளீன் பண்ணி முடிச்சு வைப்பேன். அதுவே எங்கேயாச்சும் போகல அப்படின்னா ஒரு லேசி வரும் பார்த்தீங்களா? அந்த லேசிலேயே இருந்து இருந்து சுத்தி சுத்தி இருப்பேன். அதாவது இப்ப பாத்திரம் கழுவணும்னா, வெஸ்ல் வாஷ் பண்ணணும்னா, இப்ப எங்கேயாச்சும் வெளியில போகணும்னு சொன்னாலே போதும். டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் எப்படி எனக்கு அந்த சக்தி வருமான்னு தெரியல. நான் சக்தி மேனான்னு கூட எனக்கு தெரியல. டக்குனு வேலையெல்லாம் முடியும். அதுவே எங்கேயும் போண்டாம் அப்படின்னா, அன்னைக்கு ஒரு லேசியாட்டு சரி பெரவு செய்யலாம், பெரவு செய்யலாம், சாயங்காலம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி தட்டி கழிச்சிருப்பேன். மேக்ஸிமம் அவர்கிட்ட தான் இந்த வேலையெல்லாம் ஒப்படைப்பேன். அவரும் கிச்சன்ல ஏதாவது வரும்போது, அவர் ஏதாவது ஒரு திலுமுல்லு வேலை பண்ணுவாரு. இப்ப சிங்க்ல பாத்திரம் கழுவும்போது கிளாஸுவ வந்து சிங்குக்குள்ள போடுவாரு. லாவி வைக்க மாட்டாரு. அப்படின்னா, "இன்னைக்கு நீங்க லாவலைல மொத்த பாத்திரத்த நீங்க தான் கழுவணும்னு" சொல்லிட்டு அவர தள்ள சப்பிட்டு எஸ்கேப் ஆவேன். இதே மாரி நீங்க யாரெல்லாம் பண்ணுவீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மட்டன் பிரியாணி பார்க்கும்போது எச்சி ஊறும் இல்ல. இதுக்கு டீடெயில் ரெசிபி கண்டிப்பா நம்ம டிட்டோ ஸ்பைசி சமையல் சேனல்ல அப்லோட் பண்ணுவேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. நல்ல மட்டன் பிரியாணி டேஸ்ட்டும் சூப்பரா இருந்துச்சு. அப்படியே நானு, என் ஹஸ்பண்டும் அங்க ஒய்பிங்க்கு தான் கிளம்புனோம். அங்க போனேன். நாங்க போய் அங்க டிக்கெட் எடுக்கக்கு முன்னே எங்கள விட்டுட்டு இந்த கப்பல் கிளம்பிச்சு. ஆ அங்க ஒரு கப்பல் கிளம்பிச்சு. இது வந்து அடுத்த கப்பல் தான் வருது. இந்த கப்பல்லேருந்து ஆள இறக்கிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ள ஏத்துவாங்க. இப்ப அந்த சைட்லேருந்து எல்லாரும் இந்த பக்கம் வாராங்க. இனி நம்ம தான் போணும். இல்ல பஸ்ஸு, காரு, ஆட்டோ எல்லாரும் வரலாம். அது மட்டும் இல்லாம இதுல வந்து காருக்கு போம்போது ரூ. 40 சார்ஜ் பண்ணாங்க. மத்தபடி எதுக்கு எவ்வளோ ரூபான்னு எனக்கு கிளியரா தெரியல. இதுல வந்து ஒரு பெரிய பஸ், ஒரு காலேஜ் டூரிஸ்ட் பஸ்ஸாக்கும். அந்த பிள்ளைங்க செம்ம என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்தாங்க. பார்க்கும்போதே காமெடியா இருந்துச்சு. எதனாலனா, காமெடின்னா அப்படின்னா, அந்த பிள்ளைங்க வந்து பண்ண என்ஜாய்மெண்ட் நமக்கு பழைய காலேஜுக்கு ஞாபகம் வருது. ஆக்சுவலி நாங்களும் இதே மாரி தான் காலேஜ் டூர் போன இடத்துல, இதே மாரி பஸ்ல இருந்துட்டு நல்லா கூவி, கூவி, கூவி போனோம். மறுநாள் பார்த்தா தொண்டை பயங்கர வேதனை. என்னடா பண்ண தொண்டை வேற காத்து காத்து தான் வரும். சவுண்ட் வராது. அப்படியெல்லாம் இருந்துச்சு. அதான் அந்த ஞாபகம் வந்து ஒரே சிரியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் இறங்கி விட்டுட்டு, இனி நம்மள ஏத்தணும். அதனால தான் அவங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். இப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆட்கள இறக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல ஆட்கள இறக்குறதும், ஏத்துறதும் அப்படி. இப்ப நம்ம தான் போணும். போம்போது டிக்கெட் வாங்கிட்டு அதுக்குள்ள ஏத்துறாங்க. ஏத்தும்போது கொஞ்சம் பயமா இருந்துச்சு. ஏன்னா, கப்பல் இல்ல. கட கடன்னு ஆடுன மாரி ஒரு ஃபீலு. போனோனே ஒரு ஆன்டி இடம் தந்தாங்க. அதுக்கிடையில நான் ஃபுல்லா உறங்கி எழும்புன இந்த மயக்கமா என்னன்னு தெரியல. "அம்மாவா, அம்மாவான்னு" ஒரே விழி. அப்ப ஹஸ்பண்டிடம் சொன்னேன், "பிள்ளைய பார்த்துக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த ஷூட் பண்ணவே ஆரம்பிச்சேன். என்னடா எல்லாரும் அந்த பக்கம் பார்க்குறாங்க என்னன்னு சொல்லி தான் கொஞ்சம் தள்ளி நின்னு போய் பார்க்கலான்னு சொல்லி போய் பார்க்க போறேன்.
பார்த்தா அங்க ஒரு மீனு காக்கா கொத்தி எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த காக்காயால கூட அந்த மீன சாப்பிட முடியல. இருந்து கொத்தி கொத்தி பாக்குது. சரி வேற வழி இல்ல. இனி என்ன செய்ய? அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கும். அதுவும் இல்லாம அங்க வந்து நெறைய மக்கள் வந்து மீன் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. அந்த பார்க்கும்போது இந்த சூண்ட பிடிச்சு மீன் பிடிச்சிருப்போம்ல அதுதான். இந்த சூண்ட பிடிச்சு மீன் பிடிக்க யாருக்கெல்லாம் தெரியும்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஆக்சுவலி எனக்கு இந்த சூண்ட பிடிச்சு மீன் பிடிக்க எனக்கு தெரியாது. அதனால தான். அடுத்து இந்த காக்காய பார்த்தா அந்த ஒரே மீன வச்சுட்டு தான் காக்கா இருந்து இருந்து குறை நேரம் வர அந்த காக்கா அப்படியே அந்த ஒரு மீனோட இருந்து அதுக்கப்புறம் அதால சாப்பிடவே முடியல. நானும் அது எடுக்கும், எடுக்கும் சாப்பிடும் அப்படின்னு பார்த்து பார்த்து இருந்தேன். கொத்தும் விடும். அவ்வளோதான். அப்படியே பார்த்து பார்த்து இருந்தாக்குல என்னவோ வண்டி அப்படியே கிளம்பிடுச்சு. வண்டின்னா அந்த கப்பலு. என்னடா 3வதுன்னு பார்த்தா தான் தெரியுது. நாங்க அந்த காக்கா அது மீன் தின்றத பார்க்கக்கூடாது. என்னமோ அந்நிய சக்திகள் தள்ளி உந்தி விட்டது. அதே மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் காக்கா சாப்பிடுதா, சாப்பிடுதான்னு கொஞ்ச நேரம் வேற வெயிட் பண்ணி பார்த்தேன். காக்கா எடுத்துட்டு போன மாதிரி இல்ல. சரி வேற பக்கம் பார்ப்போம்ன்னு சொல்லி தான் நானும் பார்த்தேன். என் பக்கத்துல இருந்த அந்த குட்டி பொண்ணெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தா. இது வந்து நடுக்கடலு. நடுக்கடல்னா எப்படி சொல்ல, இந்த கடலுக்கு நடு சைடு, அந்த சைடு பாதி, இந்த சைடு பாதி இருக்கீங்களா, அந்த வழிதான். பார்க்கவே கொஞ்சம் பயமா இருந்துச்சு. ஏன்னா நான் தான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன், "என்னங்க இந்த மாதிரி போலாம்" அப்படின்னு. அவரு "வேண்டாம், வேண்டாம். சாப்பிட்டதெல்லாம் வாந்தியா வரும்ன்னு" சொன்னேன். நான் நம்பவே இல்ல. சரி இவரு பொய் தான் சொல்லுதாரு அப்படின்னு. ஆனா உண்மைய சொல்லப்போனா ஒரு மாதிரி அடி என்ன சாப்பிட்ட உடனே நம்மள தலைகீழ நிக்க சொன்னா, சாப்பிட்டதெல்லாம் வெளியில வரையலாம். அதே போல தான் இருந்துச்சு. சரி இனி அப்படி காட்டக்கூடாது. காட்டுனா அடுத்த தடவையும் கூட்டிட்டு வர மாட்டாருன்னு சொல்லி தான் நானும் காட்டாம அப்படியே விட்டுட்டேன். இந்த ஷிப்பு வந்து நம்ம ஆத்தியம் வந்தாக்குல எடுத்துட்டு போன ஷிப்பு. அதாவது நம்மள வந்த உடனே விட்டுட்டு போன ஷிப்புன்னு சொல்லலாம். இந்த ஷிப்பு. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் அவங்கள கொண்டு விட்டுட்டு நம்ம போயிட்டுருக்கோம். அங்க ஒண்ணு தூரத்துல ஒண்ணு தெரியுதுல்ல, அது சைனா ஃபிஷ் மீன் பிடிக்கிறது. இல்ல எப்படி மீன் பிடிப்பாங்கன்னு தெரியல. ஆனா இது வந்து என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இது வந்து பழைய முறைப்படி மீன் பிடிக்கிறாங்க. அதாவது வலைய உள்ள போட்டுட்டு மீன் வந்ததுக்கப்புறம் அப்படியே தூக்குவாங்க அப்படின்னு. நானும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருந்தேன். நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி எங்கேயாவது மீன் பிடிக்க தெரிஞ்சுச்சுன்னா, கண்டிப்பா நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டி தாரேன். இனி நம்ம போக வேண்டிய அதாவது நம்ம போய் சேர்ந்த இடம் வந்தாச்சு. இனி அங்கிருந்து தான் டக்கோத்தலான் வரைக்கும் போணும். இனி என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னேன், "படபட காருக்குள்ள ஏறுங்க. நான் வந்து நடந்து வாரேன்" அப்படின்னு. ஏன்னா சின்ன இடமா இருந்துச்சா, கார் கேப்பு அதாவது நான் கதவு தொறந்தா கண்டிப்பா எங்கேயாவது இடிப்பேன். அதனால தான் அவரும் காருக்குள்ள ஏறுனாரு, புள்ளையும் கூட்டிட்டு போனாரு. நானு அந்த பக்கம் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் இடத்தையெல்லாம் சுத்தி பார்த்தேன். சுத்தி பார்த்துட்டு சுத்தி பார்க்க பெருசா ஒண்ணும் இல்ல. எல்லாரும் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. அது எப்படி மீன் பிடிக்கிறாங்கன்னு தெரியல. அதையும் பார்த்துட்டு அப்படியே காருக்குள்ள ஏறுனேன். பார்த்த கொஞ்சம் தூரத்துல என் ஹஸ்பண்ட் என்ன விட்டுட்டு போனாங்க. திரும்பி திரும்பி அக்கம் பக்கம் திரும்பி திரும்பி பாக்குது. எங்கடா வண்டிய காணோம் வண்டிய காணோம்னு பார்த்தா அவரு என்ன விட்டுட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போறாரு. ஏன்னா அந்த இடத்துல வண்டி பார்க் பண்ண முடியாதாம். நான் நின்னது வண்டி பார்க் பண்ணாத அதாவது பார்க்கிங் ஏரியா இல்லாத இடத்த பார்த்து தான் நான் போய் நின்னேன். அதுக்கப்புறம் தான் போய் நடந்து போய் ஏறுனேன். ஏறுனோனே அவர்ட்ட சொன்னேன், "ஏங்க விட்டுட்டு போனீங்க?" அப்படின்னு கேட்டேன். என்னைய என்ன கார்ல ஏறு டக்கத்துல வரைக்கும் போலாம் அப்படின்னு சொல்லி தான் கார்ல ஏறுனோம். அங்க போனோனே எனக்கே ஆச்சரியம். அங்க இப்ப நம்ம சைக்கிள் வாங்குறோம்னா, சைக்கிளுக்கு என்னலாம் தேவையோ ஏ டூ இசட் வர அங்க இருக்கு. இங்க குட்டி பிள்ளைங்க நெறைய பேர் வந்து விளையாடிட்டே இருந்தாங்க. நம்ம ஸ்ரீ குட்டியும் கூட அங்க கூட்டிட்டு போய் அவன் எல்லாரையும் ஆன்னு பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கா சைக்கிளா? அவனுக்கு ஓட்ட குடுத்த சைக்கிளா? அவன்ட்டன்ட்டு எல்லாரும் வாங்கிட்டு போறாங்க. அப்படிதான் இருக்கு. அங்க நெறைய நெறைய பேண்ட்டு, ஷார்ட்ஸு, அந்த ரெயின் கோட்டு இதெல்லாம் இருந்துச்சு. அங்க ஒரு சைக்கிளுக்கு விலை எனக்கே ஆச்சரியம். 1,00,000க்கு வர சைக்கிள் இருக்கு. எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட்ட வேற காட்டி குடுத்தேன். ஆமாடி 1,00,000 வர சைக்கிள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு போயிட்டாரு. அப்படி. ஏன்னா ஹஸ்பண்ட் நான் கல்யாணம் ஆன புதுசுல ஒரு சைக்கிள் வாங்கினாரு. வாங்கி கொஞ்ச நாள் தான் ஓட்டியிருப்பாரு. கிட்டத்தட்ட 10, 15 நாள் தான் ஓட்டுனாரு. அதுக்கப்புறம் எப்படியாவது உடம்ப குறைச்சணும். இந்த சைக்கிள நான் வாங்கி ஓட்டணும் அப்படின்னு சொல்லி தான் கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு போனாரு. பார்த்தா இப்ப வேற சாரு பைக்ல தான் போயிட்டு இருக்காரு. அந்த சைக்கிள் அப்படியே ஒரு இடத்துல உறங்கிட்டு இருக்கு. நான் இப்ப கூட டக்கத்துலன்னு போன இடத்துல சைக்கிளாக்கும் வாங்கக்கும் போனது. நான் சொன்னேன், "சைக்கிள் ஒண்ணு வாங்குனா நான் பார்க்கவும் மாட்டேன். எப்படி நீங்க அந்த சைக்கிள ஓட்டவே மாட்டீங்க. அதனால வாங்கு" அப்படின்னு சொல்லிட்டு வலிச்சீத்து கூட்டிட்டு போனேன். ஆக்சுவலி போனது நான் சொன்னேன்ல, அந்த டென்ட்டுக்கு ஒரு கம்பி உடைஞ்சு, அத குடுத்து மாத்துறதுக்கு வேண்டி தான்.
ஆனா, அவருக்கு கம்பி கிடைச்சோ என்னவோ! நானும் பிள்ளையும் அந்த இடத்துல நல்லா என்ஜாய் பண்ணோம். பாருங்க குட்டி சார எப்படி வந்து வண்டி ஓட்ட வைக்கிறாருன்னு. இதுதான் அவனுக்கு ட்ரெய்னிங். இவன் கொஞ்ச நேரம் ஓட்டுவான். அடுத்து கால விடுவான். திருப்பி கொஞ்ச நேரம் ஓட்டுவான், கால விடுவான். அவனுக்கு கைக்கு கரெக்ட்டா இல்லன்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்றாரு. அவருக்கு அப்பாவும் கூட சேர்த்து, சரி பிள்ளைக்கு ஹைட்டுக்கு கரெக்ட்டா இல்லன்னு சொல்லி திருப்பி 2 பேரும் மாறி மாறி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி குடுத்தா, அவன் வந்து அத எடுக்காம வேற ஏதோ எடுக்க போறான். இப்படியெல்லாம் இருந்துச்சு. காமெடியா தான் இருந்துச்சு 2ம் பார்த்து செய்தது. அங்க ஒரு பிள்ளைக்கு வந்து ஸ்கர்ட்டிங் இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதையும் கூட பார்த்தோம். இந்த வண்டிக்கு விலை ரூ. 2799 பார்க்கக்கு நல்லா இருந்துச்சு. ஆனா வீட்ல கொண்டுட்டா 2 நாள் தான் எடுத்து ஓட்டுவேன். 3ஆவது நாள் அடுத்து நம்ம ஒதுக்கி ஒரு இடத்துல வச்சணும். இதே மாரி தான் உங்க ஹஸ்பண்ட் இருப்பாங்களான்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்ப குட்டி சார் வளரல. வளரும்போது தான் இருக்கு. இந்த மொத்த கடையும் எனக்கு வேணும்னு தான் வந்து நிப்பான். நம்ம கடையில என்னதான் ஷாப்பிங் பண்ணாலும், இந்த துணி கடைக்கு போற மாதிரி இணையாட்டி எதுவுமே ஆகாது. ஏன்னா, எனக்கு துணி கடையில போனா மட்டும் தான் டைம் எப்படி போகுன்னே தெரியல. இது அவனுக்கு அப்பாவுக்கு டைம் போனதே தெரியலையாம். டைமும் பத்தலேன்னு ஒரே பொலம்பலு. "நீ தான் அவசரப்படுத்துன, நீ தான் அவசரப்படுத்துன." இத்தனைக்கு நான் வீட்லருந்து கிளம்பும்போது மணி 2:30க்கு கிளம்பி எப்படி நான் 3 மணிக்கு போய் சேர்ந்தாலும், அங்க 3 மணிலேருந்து 6 மணி வரை அந்த கடையிலேயே இருந்தாலும், இன்னும் அவங்களுக்கு டைம் வேணும், டைம் வேணும்னு ஒரே பொலம்பலு. ஐயோ! இப்ப இன்னும் பார்க்கலையே, எனக்கு அது பார்க்கல, எடுக்கல, பிள்ளைகிட்ட விளையாடல, பிள்ளைக்கு விளையாட குடுக்கல அப்படின்னு சொல்லி ஒரே பொலம்பலு. எனக்கு இது பார்த்த ஷூ எத்தனடா பாக்கோக்கு அப்படின்னு சொல்லி தான் நான் இருந்து சும்மா தானே இருக்கோம். சரி வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் வீடியோவே எடுக்க ஆரம்பிச்சு. எனக்கு நேரம் போனதே தெரியல. அப்படியே இருந்து ஒவ்வொன்னா பார்த்து பார்த்து வந்தேன். நெறைய ஷூ கலெக்ஷன் இருந்துச்சு. நீங்க ஒரு வாட்டி பக்கத்துல அனுப்பி பாருங்க. உங்களுக்கே பிடிக்கும். அதே மாதிரி ட்ரெஸ்ஸும் அதே மாரி தான். இந்த லேடீஸு ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் இருந்துச்சு. வீட்டுக்கு போடுற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் இருந்துச்சு. அப்படியே அங்கேருந்து எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு இருந்தேன். அங்க 2 பேரு கேரம் போர்டு விளையாடுனாங்க. அதுவும் பார்த்தேன். ஒரு அப்பா வந்து பிள்ளைக்கு பேட் எடுத்து விளையாட சொல்லி குடுத்தத பார்த்துட்டு இருந்தேன். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துட்டு இருந்தேன். அப்படி அங்க ஒரு கேம கண்டக்ட் பண்ணாங்க. என்னன்னா, ஒரு பால எடுத்து அதுல வந்து 1 இல்லன்னா 2 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். அந்த கோல் அடிப்போம்ல, இப்ப ஃபுட்பால்ல கோல் அடிக்கிற மாதிரி ஒரு இது இருக்கு தெரியுமா? அதே மாரி தான். அந்த கேம்ல யாரு வின் பண்றாங்களோ, அவங்களுக்கு வந்து பிரைஸு அப்படின்னு சொன்னாங்க. அதே மாரி தான் அங்க அந்த கேமும் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல என் ஹஸ்பண்ட போய் இப்ப சேருங்க, சேருங்கன்னு சொன்னேன். அவரு ன்னு சொல்லிட்டு கடைசில போய் சேர்ந்தாரு. சேர்ந்ததுக்கப்புறம் தான் அடுத்து கொஞ்ச நேரம் அங்க இருந்து பார்த்துட்டு இருந்தோம். அப்படியே வரும்போது இந்த மசாஜர கேட்டேன். அப்படி கேட்டதுக்கு, "வீட்ல ஒண்ணு வாங்கி தந்தேன். அது என்ன பண்ணேன்னு?" திருப்பி ஒரு கேள்வி. "அது உடைஞ்சு போச்சுங்கன்னு" சொன்னேன். "யாரு உடைச்சா?" "பிள்ள உடைச்சான்." "அப்ப இது எதுக்கு?" அப்படின்னு கேட்டுட்டாரு. "வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டாரு." சரி பிள்ள உடைச்சதுக்கெல்லாம் நம்ம மேல பழி வருமா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் சரின்னு சொல்லி விட்டேன். அப்படியே அங்க வந்து ட்ரெஸ் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு, பிள்ளையும் அவனுக்கு பாட்டுக்கு விளையாடிட்டு, நான் கேட்டேன், "போம்மா, எல்லாத்தையும் சுத்தி பார்த்தேன். போம்மா, போம்மான்னு" கேட்டேன். அவரும் சரி போலாம், போலான்னு சொல்லி தட்டி தான் கழிச்சாரே தவிர, கூட்டிட்டு போன மாதிரி இல்ல. அப்படியே இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நான் இருந்து என் பாட்டுக்கு இருந்தேன். அங்க அ ஜிம் ஒர்க் பண்ணுவாங்கல்ல, அந்த இதெல்லாம் இருந்துச்சு எக்யூப்மென்ட்ஸு. எல்லாத்தையும் ஒரு விசிட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ரிலாக்ஸா நடந்து நடந்து போனேன். அங்க ஒரு பொடி பிள்ள வந்து, பிள்ளை விளையாடுது எந்த டாயா இருந்தாலும் அவனுக்கும் வேணும்னு சொல்லி வந்து சண்டை போடுற மாதிரியெல்லாம் இருக்கும். இவன் இப்ப இந்த பைக் எடுத்து விளையாடுதானா, உடனே அவன் வருவான். வந்து திருப்பி அவனுக்கு வேணும்னு சொல்லி வந்து நிப்பான். அப்படியெல்லாம் இருந்துச்சு. யோகா மேட் இருந்துச்சு. நெறைய 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 திங்ஸ் இருந்துச்சு. உங்களுக்கு டைம் எப்பலாம் கிடைக்குதோ அப்ப ஒரு சும்மா ஒரு விசிட் பண்ணுங்க. நம்மள மாதிரிக்கு ஹோம் மேக்கருக்கு எப்பயாச்சும் தான் வெளியில போய் பார்க்கக்குள்ள வாய்ப்பு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சுன்னா நம்ம டிட்டோ டெய்லி விளாக் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற சின்ன சப்போர்ட் தான் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாவே இருக்கும். இனி நம்ம நெக்ஸ்ட் விளாக்ல பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோக்கு எண்டுக்கு வந்துட்டோம். நாளைக்கு பார்க்கலாம். டாட்டா பை பை.